குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தல். வரலாறு வழிகாட்டி. அது என்ன குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தல்? சொல்லுகிறேன் கேளுங்கள். எமது நாட்டில் குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதற்கு பலர் இருக்கிறார்கள். பலர் நாட்டை ஆட்சி செய்த விதத்தை 2022 ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி உயர்நீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளது. சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்காமல் நாட்டை வங்குரோத்து அடைய செய்து பொதுமக்களின் அடிப்படை உரிமையை மீறப்பட்டதை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. தற்போது வானத்தில் இருந்து குதித்ததை போன்று எரிபொருட்களின் விலையேற்றம் தொடர்பில் பலரும் பலவிதமாக கருத்து தெரிவிக்கின்றனர். அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது என்ன செய்தார்கள் என்பதை முழு நாடும் நன்றாக அறியும். 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வெளிநாட்டு கடன் மீள செலுத்த முடியாது என அவர்கள் அறிவித்தார்கள். நாடு வங்குரோத்து அடைந்துள்ளதாகவே சிலர் தொடர்ச்சியாக தெரிவித்தனர். எரிபொருட்களின் விலையேற்றமே நாடு வங்குரோத்து அடைவதற்கான முக்கிய காரணம் என உயர்நீதிமன்றம் அந்த தெளிவாக வெளிக்கொணர்ந்தது. இதன்போது என்ன நடந்தது சற்று மீட்டி பார்ப்போம். சர்வதேசத்தில் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டாலும் தமது குறுகிய கால அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்காமல் குறைந்த விலைக்கு எரிபொருட்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 2021 ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஆகும் போது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 61,000 மில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்கொண்டது. பெட்ரோல் 1 லிட்டரின் விலையில் 19 ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. டீசல் 1 லிட்டருக்கோ 47 ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. நாம் எரிபொருட்களை உற்பத்தி செய்யும் நாடு அல்ல, மறக்கக்கூடாது. எரிபொருட்களை இறக்குமதியே செய்கிறோம். இறக்குமதி செய்யும் எரிபொருளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்தால் நட்டமே ஏற்படும் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அரசாங்கமே இந்த நட்டத்தை எதிர்கொள்ளும். அரசாங்கம் என்பது யார்? மக்கள்தான். அந்த அதிகூடிய விலையில் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது. சிறிது காலத்திற்கு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் முழு நாடும் நட்டத்தையே எதிர்கொண்டது. இறுதியில் என்ன நடந்தது? சிந்தித்து பாருங்கள். அந்த சுமையை மக்களை சுமக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. 2021 ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அரச வங்கிகளிடம் 707 பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றிருந்தது. இறுதியில் 2022 ஆண்டு ஒரு துளி எரிபொருளை ஏனும் இறக்குமதி செய்வதற்கு நாட்டில் நிதி இல்லாமல் போனது நாங்கள் மறக்கக்கூடாது. எரிபொருள் வரிசையில் காத்திருந்து மக்கள் உயிரிழந்தனர். பல மாதங்களாக துன்பங்களை எதிர்கொண்டனர். இவை நினைவில் இருக்கிறதா? சரியான தீர்மானங்களை சரியான நேரத்தில் எடுக்காமையின் விளைவுகளே இவை. 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் கடனை மீள செலுத்தும் செயற்பாடு நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் என்ன நடந்தது? 2022 ஆண்டு மே மாதம் பாரிய அளவில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டது. 2019 ஆண்டு 137 ரூபாவுக்கும் 149 ரூபாவுக்கும் இடைப்பட்டதாக காணப்பட்ட 1 லிட்டர் 92 ரக பெட்ரோல் 2022 ஆண்டு ஜூலை மாதம் 470 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. 2019 ஆண்டு 104 ரூபாவுக்கும் 111 ரூபாவுக்கும் இடைப்பட்டதாக காணப்பட்ட 1 லிட்டர் டீசல் 460 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. இறுதியில் மக்கள் பாரிய அழுத்தத்தை நாலா திசைகளிலும் எதிர்கொண்டனர். சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்க தவறியமை தொடர்பில் உயர்நீதிமன்றம் உதாரணங்களுடன் தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போது குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க எத்தனிக்கும் பலர் அந்த தீர்ப்பை சற்று வாசித்து பார்த்தால் நன்றாக இருக்கும். பொருளாதார நெருக்கடிக்கு முன்னர் நாட்டில் கோவிட் நெருக்கடி ஏற்பட்டது. பொருளாதார நெருக்கடிக்கு ஏற்ப நமது நாட்டின் பொருளாதாரத்தை நாம் தகவமைத்துக் கொள்ளவில்லை. தற்போதும் பூகோள நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள யுத்த நிலைமையால் எரிபொருள் உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளது. போக்குவரத்தும் வீழ்ச்சியடைந்துள்ளது. எரிபொருள் களஞ்சிய சாலைகளுக்கு தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக முழு உலகமும் ஓயாத மரண உலகமும் எரிபொருள் விநியோகத்தில் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. எரிபொருளின் விலையும் நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. குறைந்த விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் முயற்சியை உலக நாடுகள் எல்லோரும் ஒவ்வொரு விதங்களில் கையாண்டு வருகின்றனர். எதிர்காலத்தில் ஏற்பட உள்ள நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான தயார்படுத்தலை உலக நாடுகள் செய்து வருகின்றன. தாய்லாந்து அரசாங்கம் தமது அரசு சேவையை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆக்கியுள்ளது. பிலிப்பைன்ஸ் பொதுமக்கள் பணியாற்றும் நாட்களை 4ஆக மட்டுப்படுத்தியுள்ளது. எரிசக்தியை சேமிக்கும் அவசர நடவடிக்கையாக பங்களாதேஷ் ரமலான் பண்டிகை விடுமுறையை முன்கூட்டியே வழங்கியுள்ளதுடன் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் மூடுவதற்கு தீர்மானித்துள்ளது. உலகின் பல நாடுகள் எரிபொருட்களின் விலையை அதிகரித்துள்ளன.
உலகின் பாரிய எண்ணெய் கையிருப்பை வைத்திருக்கும் அமெரிக்காவும் கடந்த வாரம் சில மாநிலங்களில் எரிபொருளின் விலைகளை அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. இந்த அனைத்தையும் தெரியாததை போன்று சிலர் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்கின்றனர். நாம் சுட்டிக்காட்டிய சில நாடுகளில் உள்ள மக்கள் நெருக்கடியின் தீவிரத்தை அறிந்து முன்னாயத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க தற்போதைய தமது அரசாங்கங்களுக்கு முழுமையான ஆதரவளித்து வருகின்றனர். பூகோள நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்களாகிய எமக்கும் பாரிய பொறுப்பு இருக்கிறது. நாட்டு மக்கள் தமது பொறுப்பை அறிந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றனர். அந்து பரிதாபம். மக்களின் அந்த தியாக உணர்வையும் பொறுப்பையும் பயன்படுத்தி சிலர் கடந்த காலங்களைப் போலவே குழம்பிய குட்டையில் தொடர்ச்சியாக மீன்பிடிக்கும் செயற்பாடு மிகவும் கவலைக்குரியதாகும். குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தல்.